நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், ஐயா ஒரு பெரிய சமூக நீதி போராளி, பெரிய மயிறு மட்டை அப்படின்னு. 50 வருஷமாக ஒருத்தவன் கல்யாணம் பண்ணி ஒரு பொம்பளை இந்த உலகத்துக்கு தெரியாமல் வச்சிருந்து அதை வெளிக்கொண்டுட்டு வந்தவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நன்றி. இதை வெளியிட்டது அண்ணன் அன்புமணி ராமதாஸ், ரொம்ப பெரிய விஷயம். அப்பா பண்ண தப்பை கரெக்டாக வெளிக்காட்டினதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நான் உண்மை எனக்கு ஒரு 35 வயசாகுது. இத்தனை நாள் வரைக்கும் சாதி ரீதியிலான வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த மனுஷன் சமூக நீதிக்காக போராடியிருக்காரு, வன்னியர் மக்களுக்காக நிறையா பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சேன். அத்தனையும் திருட்டுத்தனம் போல இது. நாடக காதலை ஒழிப்பேன், அந்த காதலை ஒழிப்பேன்னு இந்த பயப்புள்ளையே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், சுசிலா அவர்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் 10 வருஷம் கழித்து இன்னொருத்தவங்களை சரஸ்வதியை கல்யாணம் பண்ணி 50 வருஷமாக மறைச்சி வச்சு இன்றைக்கி நீ பண்ணது என்னது நாடக காதல் இல்லையா? இது நாடக கல்யாண காதலா? வெக்கமாக இல்லை? உன்னையெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் நம்பியிருந்தேன். நான் கூட ஒரு பெரிய அசிங்கமாகுது. உன்னையெல்லாம் ஐயான்னு சொல்லி உன் பின்னால் சில பேர் திரிகிறானுங்க. இன்னைய வரைக்கும் அந்த வன்னிய சமூகத்துக்கு துரோகம் இழைச்ச ஒரே ஆள் யாருன்னு கேட்டால் ராமதாஸ் அவர்கள் தான். உண்மையாக சொல்கிறேன். அந்த மக்களை ஏமாற்றி பிழைக்க வச்சு, அந்த மக்களை ஏமாற்றி அந்த குரு அவர்களை கொன்று வன்னியர் அறக்கட்டளையை ராமதாஸ் அறக்கட்டளையாக மாற்றி அந்த சமூகத்து மக்களை வச்சு ஒரு ஆள் பெரிய ஆள் ஆயிருக்கானா அது ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான். எனக்கு என்னன்னா, பல்லனும் பறையனும் படையாச்சி அடிச்சுட்டு சாகணும்னு நாடக காதலை ஒன்று கண்டுபிடிச்சல. இப்போ நீ என்ன மயிரை பிடுங்குற? நீ வேற ஐயாவான். இதுக்கு மேலே எவனாவது இந்த சொட்டத்தலையன் ஐயா கியான்னு வச்சுக்க வகுந்துருவாங்க. அசிங்கமாக இல்லை? இதை விட அன்புமணி எவ்வளோ தேவலாம் போல். கேடுகட்ட அரசியல்வாதியா நீ? உண்மையுமே உன்னை எவனாவது இதுக்கு மேலே சமூக நீதி போராளி, மயிறு மட்டை வெங்காயம் தொடப்பக்கட்டனை எவனா வந்தான்னு வச்சு காது மேலே அடிக்கிறா. இதுக்கு தான் அன்புமணியை ஏமாற்றி அந்த யார் இப்போ புதுசாக கல்யாணம் 50 வருஷத்துக்கு முன்னால் கல்யாணம் பண்ணி, ஆனால் ஒரு மாதத்தில் 2 கல்யாண ஆனிவர்சரி ஒன்றால் தான் கொண்டாட முடியும். மற்றவங்களாம் பண்ணியிருக்காங்க, அது எனக்கு கவலை. ஆனால் நீ நாடக காதல் பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. கருணாநிதி அவர்களும் பண்ணியிருக்காரு, எம்ஜிஆர் அவர்களும் பண்ணியிருக்காரு, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ நாடக காதல் ஒன்று இருக்குது, எல்லாம் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீயே கடைசியில் சாக்கடையில் விழுந்த கேடுகட்ட புது பழகுது. நீ உன்னையெல்லாம் என்னையா சொல்கிறது? நீ எல்லாம் பெரிய மனுஷன். இதுக்கு மேலே நாடக காதல் மயிர் காதல் சொல்லணும் வந்தேன்னு வச்சுக்கேன், காது மேலே அடிங்க எவனா இருந்தாலும் இந்த ஆளை. அந்த வன்னியர் மக்களை ஏமாற்றி வயிறு வளர்த்து வாழ்க தமிழ், வளர்க இந்தியா.